பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது தனித்து போட்டி குற்றமல்ல, காங்கிரஸ் கணக்கு. இந்த பொருளில் தான் நம்ம பேச இருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் வந்திருக்கிறார். வணக்கம் பிரியன். தனித்து போட்டி குற்றமல்ல, இதை சொல்லியிருப்பவர் காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. இதில் என்ன கணக்கோடு இப்படி பேசியிருக்கிறார், அது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம் பிரியன். அதில் முதலாவதாகவே இப்போ பாஜகவுக்கு இங்கே ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இடம் கிடைக்குது. நாங்கள் தான் மூணாவது மாற்று சக்தின்லாம் பேசுகிறாங்க. அதை திசை திருப்புற நோக்கம் செல்வ பெருந்தக பேச்சில் இருக்கா? இல்லை, செல்வ பெருந்தகையை பொறுத்த மட்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் அவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஸோ அவர் நியமிக்கப்பட்ட பிறகு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. பெரிய வெற்றியை பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன்ஸில் கிடைச்ச ஓட்டுகள் பாஜகவுக்கு கொஞ்சம் காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ஓட் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் செல்வ பெருந்தகையை பொறுத்த மட்டும் இப்போ தான் அவருக்கு கட்சியை பற்றி நினைக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இதுவரை எலெக்ஷன்ஸ்லாம் பிஸியாக இருந்தார். ஸோ இப்போ கட்சியோட பொதுக்குழு கூடும்போது கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம், மற்றவங்களையே எப்படி சார்ந்திருப்பது, எத்தனை நாளாக நம்ம சார்ந்திருக்கோம், எத்தனை காலம் தான் தோழமை கட்சிகளை சார்ந்திருப்பது அப்படின்ற இயல்பான ஒரு பேச்சு. நமக்குன்னு ஒரு தனி வரலாறு. புதுசாக வர தலைவர்கள்லாம் எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை காங்கிரஸில் பேசுறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் அந்த சொல்லுக்கும் அவர்கள் செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அந்த சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்களே தவிர கட்சியை வளர்க்கறதுக்கான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முயற்சிகளை அவங்க எடுத்தாங்களான்னா அதற்கான சாட்சியங்கள் எதுவுமே கடந்த காலங்களில் நம்ம பார்க்கல ஆக்சுவலாக. அதனால இது ஒரு பாஜக காங்கிரஸோட கண்ணை உறுத்துதா? இல்ல, இங்க அண்ணாமலை அவர்களோட செயல்பாடு. காங்கிரஸ் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் ரொம்ப அற்புதமான காலகட்டம். இப்போ இந்த 10 வருஷ காலத்தை இப்படி பயன்படுத்துறாங்க. பாஜக ஆட்சியில் இருக்காங்க, மத்தியில் அந்த ஆட்சியில் இருக்கிற சமயத்தில், அதிகாரம் கையில் இருக்கிற சமயத்தில் எல்லா விதமான விஷயங்களையும் பயன்படுத்தி கட்சியை வளர்க்குறாங்க. ஆட்களை சேர்க்கறது முதற்கொண்டு எல்லாம். நீங்கள் 2004 2016 வரையும் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் தலைமையில தான் ஆட்சி. செல்வ பெருந்தகை இப்போதான் வந்திருக்காரு. அப்போ இருந்த தலைவர்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. அப்போது நீங்கள் திமுகவோட தான் கூட்டணியில் இருந்தீங்க. உங்கள் ஓட் பர்சன்டேஜ் 2004 பார்த்தீங்கன்னா 15.6%, இப்போ 2014 4.37% ஆகி இன்னைக்கு அது 10.67% வரையும் வந்திருக்கு. 15 நீங்கள் கீழே 4 போயிட்டு கூட்டணியில் தான் நீங்கள் 15.6 வந்திருக்கீங்க. 2014 தனியாக நிற்கும் போது நீங்கள் 4.37% தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் 10 வருஷ காலம் ஆட்சியில் இருந்தபோது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கட்சியை வளர்க்கறதுக்கு? அப்போல்லாம் கோட்டையை விட்டுட்டு இப்போ பாஜகவுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அது வளர்ந்துருக்கா இல்லையான்றது அடுத்த கேள்வி, அது தனி டிஸ்கஷன். ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை அவங்க பயன்படுத்த விரும்புகிறாங்க. நீங்கள் என்ன பயன்படுத்தினீங்க? எல்லாருமே அந்த தலைவர் பதவியில் உட்காரும்பொழுது இப்படி பேசுறீங்க, பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கீங்களே தவிர உண்மையான வளர்ச்சியை நீங்கள் காமிச்சிருக்கீங்களா? இப்போ தேர்தல் வரும்போது திமுக தோளில் ஏறி பயணப்படுறதுனா 2004 14 தவிர 2004 நீங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பிரியன், 2வது வாய்ப்பு அப்படின்றது ஒருவேளை இப்படி பேசுவதன் மூலம் சட்டமன்ற தேர்தலில் பேர வலிமையை கூட்டலாம். ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு, திடமாக சொல்லியாச்சு. அப்போ நாங்கள் தோழமை கட்சியை நம்பி இருக்க மாட்டோம், தனித்தே நிற்போம்லாம் சொல்வதன் மூலம் திமுகவுக்கு இப்போல இருந்தே ஒரு நெருக்கடி கொடுக்கலான்ற கணக்கு இருக்காதுல்ல? இல்லை, அதாவது 2004 பாஜக அதிமுகவோட சேருமா சேராதான்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. யார் எப்போ எப்படி போவாங்க அரசியலில், அதெல்லாம் நம்ம ஒன்றும் கணிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் காங்கிரஸ் திமுகவோட தான் போகுன்றது அது டெஃபினட்டாக ஓரளவுக்கு ஒரு 80% நம்ம உறுதியாக சொல்லலாம். வெற்றியினுடைய தடம் கூட இன்னும் மறையலை. அதற்குள்ளேயே நம்ம தோழமை கட்சிகளோடு இருக்கணுமா வேண்டாமா அப்படிலாம் கேள்வி கேட்குறாரு. சுயமாக இருக்க போகிறோமா இல்ல மற்ற கட்சிகளை சார்ந்து இருக்க போறோமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன் இப்பயே பேசுறாரு? இல்ல, இப்பவே பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க கட்சியோட பொதுக்குழுல பேசுறாரு, ஒரு தேர்தலுக்கு அப்புறம் பேசுறாரு. அது இயல்பான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பட் ஆனா இது திமுக எந்த விதத்திலாவது ஹர்ட் பண்ணுமா, இல்ல அதிகமான இடங்கள் கேட்கறதுக்காக பேசுறாரு? அது வாய்ப்பே இல்லை. திமுகவை இது ஹர்ட் பண்ணாது. ஏன்னா திமுக இந்த மாதிரி வழக்கமான காங்கிரஸ் தலைவர்களோட பேச்சுக்களை கேட்டுதான் கூட்டணியை வச்சுட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுல 2014 தவிர கூட பெரிய முரண் பிரியன். அப்போ ஈவிகே இளங்கோவன் காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சொல்றாங்க காமராஜர், பாஜக முதற்கொண்டு எல்லாரும் காமராஜர் சொல்லும்போது திமுக ஆட்சி தான் காமராஜர். அவர் ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. நம்ம பாயிண்ட் என்னன்னா ஒரேடியா திமுக கூட்டணி தான் காரணம் இந்த வெற்றிக்கு, மாபெரும் வெற்றிக்கு 40க்கு 40 அப்படின்றதுலாம் ஓரளவுக்கு அதுல ஒரு பாயிண்ட் இருந்தா கூட காங்கிரஸ் தரப்புல கொஞ்சமா அவங்களுக்கும் ஒரு செல்வாக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு ராகுலுக்கோ காங்கிரஸுக்கான ஒரு ஓட்டோ இங்க இருக்குன்றத நம்ம ஒத்துக்கணும். இந்த பேர வலிமைன்ற இடத்தில் அதிமுக தனி அணின்றதை நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளலையா? அதிமுக ஒருவேளை தனி அணி அமைக்கிற போது காங்கிரஸுக்கான டிமாண்ட் கூட தானே செய்யும். திமுக காங்கிரஸ் தயவை
நாடுற ஒரு நெருக்கடி இருக்கத்தானே செய்யும். இல்லை, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் 2006 வந்திருக்கு. 96 இடங்கள் திமுக பெற்ற போது பாமகவும் காங்கிரஸும் வந்து சஃபிஷியண்டான இடங்கள் பெற்றிருந்தாங்க. அப்படி இருந்தபோது கூட அவங்களுடைய தயவு இல்லாமல், அவங்களுடைய அதிகாரத்தில் அவங்க பங்கு இல்லாமல் தானே கலைஞர் ஆட்சியை நடத்தினாரு. கலைஞர் வழி வந்த ஸ்டாலின் கிட்டத்தட்ட கலைஞர் வழியில் தான் போவார். நீங்கள் எத்தனை இடங்கள் வாங்கினாலும் சரி, அது திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இவங்களை அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காங்கிரஸும் வந்து டெல்லியோட பேசிடுவார். இங்க இருக்கிற காங்கிரஸோட டெல்லி காங்கிரஸ், நீங்க கட்சியை வளர்த்து ஸ்ட்ரென்த்தை காமிச்சீங்கன்னா டெல்லி காங்கிரஸ் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். நீங்க ஸ்ட்ரென்த் அடிப்படையில் அடிமட்டத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத போது டெல்லி காங்கிரஸ் எதை நம்பி உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ ஒரு தேசிய கட்சி, ஒரு பாஜக என்கிற தேசிய கட்சி தமிழ்நாட்டில் எடுக்கிற முயற்சிகள் இருக்குல்ல, அண்ணாமலையோ அதுக்கு முன்னாடி முருகனோ ஏதோ ஒரு முயற்சிகள் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுத்தீங்க? உங்களை நம்பி டெல்லி காங்கிரஸ் வந்து திமுக முறைச்சுப்பாங்களா? இப்போ முக்கியமான அடுத்த வாய்ப்பு அப்படின்றது ராகுல் ஆதரவு தளத்தை விரிவுபடுத்த. பொதுவாக பல அரசியல் பகுப்பாளர்கள், வியூக வகுப்பாளர்கள்லாம் சொல்லுது, ராகுல் ஒரு ப்ரோ ராகுல் மூடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராகுலுக்கான ஆதரவு அதான் 2019 பெருசாக கை கொடுத்து, அப்போ அவரை பிரதமர் வேட்பாளராகவே முன்னிறுத்தப்பட்டதுனால ராகுலுக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்கு. இந்த தருணத்தில் அதை நம்ம வச்சு அந்த விரிவுபடுத்தலாம், தளத்தை விரிவுபடுத்தலாம்னு ஒரு கணக்கு இருக்குமோ? செல்வ பெருந்தகை அப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, இந்த ராகுலை பிரைம் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ணதே வந்து ஸ்டாலின் தானே. ராகுலை வந்து பிரைம் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ணணும், காங்கிரஸ் தலைமையில் தான் ஆட்சி அமையணுன்றதெல்லாம் ஸ்டாலினோட பேச்சாகவும் வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஒரு கூட்டணி கட்சின்ற முறையில் ரொம்ப கார்டியலாக அந்த விஷயங்களை வந்து ஸ்டாலின் அணுகுறாரு, கொண்டு போகிறார். பட் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரை சார்ந்து இருக்கிறது, சுயமாக இருக்கிறதா? ராகுலுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, காங்கிரஸுக்கு நீங்கள் ஒரு ஓட்டு இருக்குது. அதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக அது வந்து திமுக கூட்டணி வெற்றிக்கு கண்டிப்பாக உதவி இருக்கும். ஏன்னா நேஷனல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஹூ இஸ் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு ஒரு போல் நிறையா நடக்குது. மோடிக்கு அடுத்தபடியாக யார் இருக்கா? ராகுல் தானே இருக்காரு. அப்போ அந்த ராகுலுக்கு பெரும்பாலும் சவுத் இந்தியாவில் கிடைக்கிற ஆதரவு, குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஆதரவு அதிகம். ஸோ திமுகவோட கூட்டணி வெற்றிக்கு 40க்கு 40 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதோட வெற்றிக்கு ராகுலுக்கு கிடைச்சிருக்கிற ஆதரவு, காங்கிரஸ் இருக்கிற ஆதரவு ஒரு முக்கியமான காரணம். அது இல்லைன்னு காங்கிரஸ் காரங்களுக்கே என்னன்னா அது இருக்குமான ஒரு டவுட்டா இருக்கு. அது சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கணக்கு கரெக்ட். ஆனால் அசம்பிளி எலெக்ஷன்ல இது எடுபடுமான்றது சொல்ல முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது ஒர்க் அவுட் ஆகும், அசம்பிளி எலெக்ஷன்ல அது ஒர்க் அவுட் ஆகுமான்றது கொஞ்சம் சந்தேகத்துக்கு ஒரு விஷயம். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, அது அசம்பிளி எலெக்ஷன்லயும் ஒர்க் அவுட் ஆகணும்னா நீங்க இன்னைக்கு சொல்லிருக்கீங்களா பாத யாத்திரை போறோம், அங்க போறோம், இங்க போறோம்ட்டு, அதெல்லாம் நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும். ரொம்ப லேட்டு, நீங்க லேட்டா எடுத்திருக்கீங்க. 26 இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க பாத யாத்திரை பண்ணி நீங்க நீங்க தனியா போ. பாத யாத்திரைன்னா எனக்கு இப்ப அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை தான் அதுதான் ஞாபகம் வருது. அதுவே வந்து பாஜக தான் குறியா இருக்கும். அதுவே பெரிய அளவுக்கு அந்த இடத்தை விட்டு கொடுத்துற இல்ல, அந்த பாத யாத்திரையே பாஜகவுக்கு பெரிய அளவு பலன் கொடுத்ததான்றது ஒரு கேள்விக்குறியா பாக்குறேன். பட் நீங்க வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் இதை தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். உங்க கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சிகள் இறங்குறீங்க. அதனால நீங்க எப்போ வளர்க்க முடியும்? நீங்க தனியா உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு சேர்த்து உங்க தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அதுக்கப்புறம் அது நின்ற பிறகு தான் வளர்க்க முடியும். நீங்க திமுகவுடைய அந்த கூட்டணியில் இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது குறையும் போது அதிகாரத்தில் பகிர்வு அந்த மாதிரி விஷயங்களுக்கு போனீங்கன்னா அது திமுக வந்து அவ்வளவு சீக்கிரமா அதுக்கு உடன்பட மாட்டாங்க. அப்ப கட்சியை எப்படிதான் நீங்க திமுகன்ற பெருங்கட்சியினுடைய நிழல்ல இருக்கிறீங்க, தோழமையில இருக்கிறீங்கன்னா, ஒரு கட்டம் நீங்க திமுகவை மனசும் கோணாமையும் நடக்கணும், இன்னொரு புறம் கட்சியையும் பலப்படுத்தணும்னா எப்படி இது ஒரே டைம்ல எப்படி செய்ய முடியும்? பாம்பும் சாகக்கூடாது, தனியும் உடையக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிப்ளமேட்டிக்காக நீங்கள் டீல் பண்ணணும். அப்போ உங்கள் கட்சியை நீங்கள் சத்தம் இல்லாமல் நீங்கள் வளர்க்கணும். இப்போ கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வச்சுக்கோங்களேன், இப்போ 3 வருஷம் திமுக ஆட்சியில் சிபிஎம் போன்ற கட்சிகள் பல மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி இருக்காங்க. சிபிஎம் கட்சிகள் மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்காங்க. நீங்கள் ஆஸ் அ காங்கிரஸ் பார்ட்டி நீங்கள் வந்து மத்திய அரசு எதிர்த்து பாஜக அரசு எதிர்த்து போராடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாநிலத்தில் திமுக அரசு ஏதாவது மக்கள் விரோத விஷயங்களை கொண்டு வந்தா அதுக்கு எதிரான போராட்டத்தை நீங்க கட்டமைக்கணும். கூட்டணியில அந்த ஒற்றுமையில இது வந்துடாதா, விரிசல்? அதுதான் வந்து அதுல தான் டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணணும். அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க மக்கள் பிரச்சனைக்காக காங்கிரஸும் போராடிட்டு இருக்கு, ஸோ நீங்க வந்து காங்கிரஸ் வந்து எந்த கட்டத்திலையும் வந்து ஒரு நாங்க வந்து மற்றவங்க தோல்லியே இருக்க மாட்டோம், நாங்க சுயமாகவும் செயல்படக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குன்னு எப்ப காமிக்க முடியும்? மக்கள் பிரச்சனைக்காக நீங்க தனியா போராடும் போது தானே காமிக்க முடியும். இது வந்து கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம் இல்லை. தேர்தல் நெருங்கும் போது தான் கூட்டணி, தேர்தல் போது தான் கூட்டணி. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கட்சியாக உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க. அதை நீங்க மிஸ் பண்ணிட்டு நாங்க வந்து ஆயுள் முழுவதும் கூட்டணி தான், நாங்க எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்க கட்சி என்னைக்கும் வளருது. இன்னும் அடிப்படையான விஷயம் என்னன்னா, உங்க கட்சி வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நியமன தலைவர்களை வச்சு வளராது. கீழ்மட்டத்திலேருந்து எலெக்ஷன் வச்சு வார்டுலேருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒன்றியத்திலேருந்து ஆரம்பிச்சு எலெக்டட் ஆள் இருந்தாதான்
அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், கட்சி வளருமே தவிர அந்த செட்டப் தேசிய கட்சி காங்கிரஸ் பாஜக ரெண்டுலயுமே இல்லையே. இல்ல அது அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒவ்வொரு மட்டத்திலையும் இருந்தாதான் கட்சியை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப நீங்க செல்வ பிரதிநிதி தலைவராக வந்துட்டாரு, உங்களை எதிர்த்து 6 கோஷ்டி உங்க முன்னாடி நிற்கும், அவங்க 6 பேர் 6 விதமா சொல்லுவாங்க. இப்போ பாஜகலே 10 கோஷ்டி இல்லையா? அப்போ அது மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எலெக்டடான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கும் பொழுது கட்சிக்கான வளர்ச்சி வந்து சாத்தியம் அதிகம்ன்றது என்னுடைய பாயிண்ட். ஆக்சுவலா அடுத்து காங்கிரஸாரின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்கு, இப்ப காங்கிரஸ் கட்சி தோழமையா இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும், அது நிறைவேற்றப்பட்டதா, அதற்குள்ள அதிருப்தி இருக்கா? சோ இதன் மூலமா ஒரு பிரஷரை இப்படி கொடுக்குறாங்களா? எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸாரின் கோரிக்கைகளை இந்த அரசு விரைஞ்சு அமைச்சர்கள்லாம் காது கொடுக்கணும், ஏதாவது லெட்டர் கொடுத்தாங்கன்னா உடனே பரிசீலனை பண்ணணும்ன்ற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எல்லோருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். திமுக காரங்களுக்கே அவங்க வேலை நடக்கலன்னு தான் சார் புலம்பின்னு இருக்காங்க. பல திமுக பிரமுகர்கள் அந்த மந்திரிட்ட இதை சொன்னேன் சார், இந்த மந்திரிட்ட இதை சொன்னேன் சார், பொது பிரச்சனைகளையே கவனிக்க மாட்டேன்றாங்க, அப்புறம் சொந்த பிரச்சனைகள் எப்படி சார் கவனிப்பாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு இது இருக்கு. அதனால இது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம். பொதுவான பிரச்சனைகள் எடுத்துன்னு போகும்போதும் மந்திரிகள் கவனிக்காத இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட பிரச்சனைகள் கொண்டு போகும்போதும் மந்திரிகள் கவனிக்காத இருக்கலாம். அதெல்லாம் வந்து இயல்பாகவே ஒரு கூட்டணி கட்சி. இப்போ மத்தியில் வந்து மோடி வந்திருக்காரு, நாயுடு எடுத்து போகிற எல்லாத்தையும் ஒரு ஒத்துப்பாடு சொல்ல முடியுமா? நாயுடு பார்ட்டி சொல்ற எல்லா விஷயங்களையும் அங்க இருக்கிற பாஜக மந்திரிகள் ஒத்துப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் நடக்காத போகும். இதெல்லாம் தாண்டி தான் கூட்டணி அரசியல் இருந்து பயணப்படும். அப்ப எலெக்ஷன்ல வெற்றி பெற்றுட்டாங்க, அதனால பேசப்படுவதில்லை. இப்ப தோல்வி உற்ற வெளியில வந்து எங்களுக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல, எங்களை நம்ப வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படிலாம் அதிருப்தி குரல்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளை திமுக எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறேன். இந்த காரணம் ஏதாவது இருக்க வாய்ப்பு? இல்ல, இந்த பஞ்சாயத்து தேர்தலையே கேஎஸ் ஒரு அறிக்கை விட்டார், ஞாபகம் இருக்கா? பஞ்சாயத்து தேர்தலில் எப்படி திமுக அவங்கள நோகடிச்சாங்கன்னு ஒரு அறிக்கை விட்டார், கண்ணீர் சிந்தி பேசினார் இல்லையா? சோ அது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். கூட்டணி எல்லா சமயத்திலும் கூட்டணி வந்து சந்தோஷமான ஒரு கூட்டணியா போகாது. ஒரு தோல்விக்கு அப்புறம் வந்து உங்க ஆட்கள் தோல்வி அடைஞ்சாலோ, உங்களுக்கு உரிய இடங்கள் கிடைக்காட்டாலோ நீங்க ஒரு வருத்தத்துல இருக்கதான் செய்வீங்க. அதனால வந்து இந்த பாயிண்ட்ல வந்து எல்லாமே தொடர்ந்து பல காங்கிரஸ் தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு தான் வராங்க. அவங்க பேசுற அளவுக்கு அவங்க செயல்பாடுகள் இல்லைன்றதான் பாயிண்ட். ஏன்னா உங்க கட்சி வந்து வலிமையா இருக்கிற வரையும் மேலிடம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. இங்க இருக்கிற இது விஷயங்கள் தெரிஞ்சா நம்ம வந்து கூட்டணியோட போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வலிமையா இருந்தீங்கன்னா எப்ப இருப்பீங்க வலிமையா? நீங்க உங்க பேர வலிமையை கூட்டுற மாதிரி ஸ்ட்ரென்த் வழங்க. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சார், பாஜக வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி, நீங்களும் ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்கீங்க. அந்த பார்ட்டி ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு அங்க பாஜக குடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆமா, பாமகவுக்கு அவங்க சீட் கொடுக்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி தவிர ஒரு நேஷனல் பார்ட்டி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு சிறு குழு, ஒரு ஓட்டர்ஸ் இருக்கலாம். அந்த ஓட்டர்ஸ் வளரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்போ வளரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா அந்த ஓட்டர்ஸ் இப்போ பாஜக ஓட்டு போட்டு இருக்காங்க, அந்த ஓட்டுல இருந்து கூட நீங்க பிரிக்கலாம். தேசிய கட்சி ஆட்சி செய்யட்டும்னு நினைக்கிற நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் வரேன். கடைசி வாய்ப்பு 5ல கட்டமைப்பை வலுப்படுத்துகிற முயற்சி. அப்ப செல்வப்பிரதகே என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன், திமுகவே கூட நாங்க வளர்றதை தான் விரும்புவாங்க, பாஜக வளர்றதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அதுதான் இதனுடைய ஃபைனல் டேக் அவேவா? செல்வப்பிரந்தகை இதுதான் கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சியில இறங்கிட்டார். கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சிகளில் அவர் இறங்குறது வந்து திமுகவுக்கோ இல்லை வேறு பல கூட்டணி கட்சிகளுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதான உங்களுடைய நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாமே வந்து 20 வருஷமா வந்து சொல்லா இருக்கே தவிர செயலா மாற மாட்டேங்குது. உண்மையிலேயே நீங்க கட்சியை வளர்த்தா திமுக வந்து உங்களை பார்த்து பொறாமப்பட போறது இல்ல, அவங்க உங்களை அடக்கவும் போறது இல்ல. மக்கள் பிரச்சனை நீங்க போராடினா உங்க கேள்வி கேட்கவும் போறது இல்ல, உங்க கோரிக்கைகள் நியாயம் இருந்தா அவங்க ஏத்துக்க தான் போறாங்க. நீங்க சொல்றதை மட்டும் சொல்றதோட போயிடாதீங்க, நீங்க செயலையும் காட்டுங்க, உங்க கட்சியை வலுப்படுத்துங்க. அப்பதான் திமுக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், உங்களுக்கு அதிக இடங்களும் கிடைக்கும். நன்றி பிரியன். ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுல இருக்கக்கூடிய பல கோணங்கள் பற்றி விரிவா பேசுங்க. மிக்க நன்றி.